சென்னை பெரம்பூர் ஓட்டேரி மயானம் அருள்மிகு சித்தர் ஆறுமுகசாமி மற்றும் ஊதுவத்தி சாமி கோவிந்தசாமி சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்கு. இந்த இடத்துல நிறைய சித்தர்கள் ஜீவ சமாதியெல்லாம் இருக்குது. ஆன்மீகத்தில் இறந்தவங்க ஜீவ சமாதியெல்லாம் இருக்குது. இந்த மயானத்துக்குள்ளே இப்போ நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடியெல்லாம் இப்படி வர முடியாது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கம், சங்கு எல்லாம் ஒன்றா இருக்கும். புதிதாக கிறிஸ்தவர்களை கொண்டு வந்து தனியாக புதைக்கிறாங்க. அவங்களுக்குன்னு தனி இடம் கொடுத்து ஆக்கிரமிப்புக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது ஒரு சித்தர் சாமி சமாதி. இவர் 2வது சித்தர் அருள்மிகு குரு கோவிந்தசாமி 17/7/92 காலை பிரதிஷ்டை அடைந்தார். யாருமே சங்கு செஞ்சு அதுக்குள்ளே சிவலிங்கத்தையும் ஒன்றா வச்சுருக்காங்க. இந்த மயானத்தில் நீங்கள் அந்த பக்கம் எங்கென்னு பார்த்தாலும் இந்த சங்கும் சிவலிங்கமும் நல்லாவே தெரியும். பார்க்கலாம். 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் அருள்மிகு சித்தர் கோவிந்தசாமி ஜீவசமாதி. 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். சரியாக உச்சிக்காலம் 12 மணி. அதனால் காகங்களுக்காக பிஸ்கட் வச்சு நைவேத்தியம் பண்ணியிருக்கிறோம். அங்கே வந்து ஆறுமுகசாமி தாத்தா குரு பூஜை சிறப்புடன் நடைபெற்ற 113ஆம் ஆண்டு குரு பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆறுமுகசாமி சித்தர் 113ஆம் ஆண்டு குரு பூஜை மயானத்துக்குள்ளே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கே இருக்குன்னா ஓட்டேரி மயானத்துக்குள்ளேயே எரிவாயு பகுதின்னு இருக்குது. இங்கே வந்து அமைச்சிருக்காங்க. வணக்கண்ணா கரெக்டாக வந்துட்டேண்ணா. எடுத்தாச்சு. ஜீவசமாதி 3/5/2000. தமிழர் கூட்டம் தாத்தா சென்னை பட்டாளம் டிமாலாஸ் ரோட் நம்பர் 170. ஸ்ரீ காசி சதாசிவ ரிஷி சீடர் பரங்கிமலை ஆலந்தூர் ஸ்ரீ காசி வீரலட்சுமி ஸ்ரீ சாந்த சம்சார பரமானந்த தாதா ஸ்ரீ காசி சதாசிவ ஆறுமுக சுவாமிகள் அது அவருடைய சீடர் பேரன். எரிவாயு தவணம் அது எதிர்பக்கம் இருக்கு. வணக்கண்ணா. संचिदपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं सद्गुरुनाथलिङ्गं देवगलिङ्गं पावैर्भक्तिविधेर्कोटिप्रभाकरलिङ्गं तत्प्रणमामि सदा तत्प्रणमामि सदा शिवलिङ्गं
பன்னீர் அபிஷேகம் சுவாமிக்கு. புண்ணியம் எப்படி சிவ சந்நிதம் சிவருங்க மகாப்னோதி சிவேன சகமோததி. வணக்கம் 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 சொல்லு. வணக்கம். எல்லோரும் கொஞ்சம் கவனிங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இங்கே பக்கத்தில் மேட்டுக்குப்பம் ஜமாலியா ஸ்கூல் பக்கத்தில் மேட்டுக்குப்பம் அருந்ததி நகர் அக்காநாக மஜீவ சமாதி இருக்குது. இதில் என்ன சிறப்புனா குரு பூஜை மட்டும் நடத்தாது, பக்கத்தில் இருக்க குரு சிவநாகலீஸ்வரர் வந்து சீர்வரிசை கொண்டு வருவாங்க. அது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. எந்த குரு பூஜையிலையும் நடக்காத நிகழ்ச்சி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடக்கும், இரவில் நடக்கும். அதே மாதிரி தாடிக்கார சாமி ஆலந்தூர் மெட்ரோ பக்கத்தில் லிமெரிடியன் ஹோட்டல் இருக்குது, அது பக்கத்தில் ஆலந்தூர் தாடிக்கார சாமிக்கு குரு பூஜை நடக்கும். திருவள்ளூரில் வந்து செவ்வாய்ப்பேட்டை இருக்குது, அங்கே லாலா சித்தர் 500 ஆண்டுகள் பழமையானது, வடநாட்டிலேருந்து வந்து சித்தர் ஜீவசமாதியானவர். அவருடைய ஜீவசமாதி பால்குடத்தோட பகலில் வந்து சிறப்பான நிகழ்ச்சி, இரவு முழுக்க நாடகம் நிகழ்ச்சிகளோடு நடைபெறும். நம்ம அருள்வெளி சித்தர் ஜீவசமாதி ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் முன்னாடி இருந்த கோவிந்தசாமின்ற சித்தருடைய சமாதி அது பக்கத்துலேயே இருக்குது. அந்த இடம்லாம் முன்னாடி காம்பவுண்ட் போட்டு தடுத்துருந்தாங்க, இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக்கியிருக்காங்க. அவருடைய 31ஆம் ஆண்டு குரு பூஜையும் அவர் அந்த அருள்வெளி சித்தரை சமாதி பண்ணவர் சந்தான ஐயா அவருடைய கும்பாபிஷேகம் பண்ணி அவருடைய முதல் ஆண்டு நிறைவு விழாவும் அருள்வெளி சித்தருக்கு இரவில் 12 மணிக்கு சித்ரா பௌர்ணமி சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. இன்னும் பல இடங்களில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடக்குது. இங்கே ராயபுரம் நாணமணி சாமிக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குரு பூஜை பண்ணுவாங்க பகலில், அதையும் பாருங்கள். வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பெரம்பூர் செம்பியம் வீனஸ் தேட்டர் அருகில் மதுரசாமி மடம் இருக்குது. அங்கே மதுரசாமிக்கு வந்து பௌர்ணமி பூஜை சித்ரா பௌர்ணமி அன்று சிறப்புடன் பகலில் நடைபெறும், காலையில் 10லேருந்து 12 வரையும். செந்துவை வாயுமை மங்கண் திரு ஆலவாயார் திருநீரே, வேதத்தில் உள்ளது நீரே, என் துயர் தீர்ப்பது நீரே, போதம் தருவது நீரே, உண்மை தவிர்ப்பது நீரே, போத தகுவது நீரே, உண்மையில் திரு ஆலவாயான் திருநீரே, முக்தி தருவது நீரே, முனிவர் அணிவது நீரே, சத்தியமாவது நீரே, தக்கோர் புகழ்வது நீரே, பக்தி தருவது நீரே, பரவ இனியது நீரே, நன்றிண்ணா, நன்றி. தருவது நீரே, இல்லை அது பேப்பர் திடீர்னு தண்ணி படிச்சு அப்பா நன்றி. இனியது நீரே. நன்றி. பௌர்ணமி 1/5/2026 அன்று மதுரசாமி சித்தர் ஜீவசமாதி மடாலயம் செம்பியம் பெரம்பூர் சென்னை 11 அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி வழிபாடு நடைபெறுகிறது. அனைவரும் வருக என்ற அன்புடன் வரவேற்கிறோம். பெரம்பூர்
செம்பியம் வீனஸ் தேட்டர் அருகில் மதுரசாமி மடம் இருக்குது. அங்கே மதுரசாமிக்கு வந்து பௌர்ணமி பூஜை சித்ரா பூர்ணிமை அன்று சிறப்புடன் பகலில் நடைபெறும். காலையில் 10லேருந்து 12 வரையும். வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் படுவது நீந்திரமாவது சமயத்தில் உள்ளது நீர் செந்துவை வாயுமை மங்கன் திரு ஆலவாயார் திருநீரே வேதத்தில் உள்ளது நீர் என் துயர் தீர்ப்பது நீர் போதம் தருவது நீர் உண்மை தவிர்ப்பது நீர் போத தகுவது நீர் உண்மையில் திரு ஆலவாயான் திருநீரே முக்தி தருவது நீர் முனிவர் அணிவது சத்தியமாவது நீர் தக்கோர் புகழ்வது நீர் பக்தி தருவது நீர் பரவ இனியது நீர் நன்றிண்ணா, நன்றி. தருவது நீர் இல்லை அது பேப்பர் திடீர்னு தண்ணி படிச்சு அப்பாடா, இனியது நீர் தண்டை இருக்கு. ஆ
என்னைக்கு? அங்கநாதம்மன் கோயில் குரு பூஜை வர சித்ரா பௌர்ணமி 1ஆம் தேதி. 1ஆம் தேதி. அங்கநாதம்மன் கோயிலில் இரவு 7 மணி அளவு 1ஆம் தேதி இரவு 7 மணி அளவு ஸ்ரீ நாகலிங்கேஸ்வர சுவாமி ஆலயத்திலிருந்து அங்கநாதம்மனுக்கு சீர்வரிசை கொண்டு வர 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் நம் அங்கநாதம்மன் ஆலயத்திலும் சந்திரயோகி சுவாமிக்கும் இருவருக்கும் அன்றைய தினம் குரு பூஜை நடைபெறுகிறது. ஸ்ரீ நாகலிங்கேஸ்வர சுவாமி அவர்களுடைய தம்பி அவர் ஆலயத்திலிருந்து இரவு 7 மணி அளவில் சீர்வரிசை கொண்டு வந்து ஸ்ரீ அங்கநாதம்மன் ஆலயத்தில் சமர்ப்பித்து அத்துடன் குரு பூஜை நடைபெறுகிறது. அனைத்து அடியார்களும் பொதுமக்களும் அனைவரும் வந்து கலந்து கொண்டு இக்குரு பூஜை விழாவை சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். உங்கள் பேர்? என் பெயர் கோவிந்தராஜ். நம்பர் 2 கந்தன் தெரு, அருந்ததி நகர், மேட்டுப்பாளையம், சென்னை 12. இவ்வாலயத்தில் 300 வருடங்கள் பழமை வாய்ந்த இவ்வாலய ஜீவசமாதியில் வருகிற சித்ரா பௌர்ணமி ரொம்ப விமர்சையாக நடைபெறுகிறது. பக்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றேன். சிவாய நமஸ்தே. ஜீவ சமாதி சித்ரா பௌர்ணமி மே 1ஆம் தேதி குரு பூஜை நடைபெறுகிறது. இவர் தான் கோவிந்தராஜ் பூஜை பண்ணுறவர். சிறப்பு நிகழ்ச்சி என்னன்னா, பக்கத்தில் இருக்க குரு சிவநாகலிங்க சாமியிலேருந்து சீர்வரிசை கொண்டு வருவாங்க. அந்த சீர்வரிசை குரு பூஜை சிறப்பு நிகழ்ச்சி மாலை 7 மணிக்கு 1ஆம் தேதி இரவு சிறப்புடன் நடைபெறுகிறது. இரவு 7 மணி அளவில் ஸ்ரீ நாகலிங்கேஸ்வர சுவாமி ஆலயத்திலிருந்து அவங்க அக்காவுக்கு குரு பூஜைக்கு சீர்வரிசை எடுத்துன்னு வருவாங்க. அதை தொடர்ந்து குரு பூஜை நடைபெறும். இரவு 7 மணிலேருந்து ஆரம்பமாகும். அனைவரும் வந்து கலந்துக்கணும். அடியார் பொதுமக்கள் அனைவரும் வந்து கலந்துக்கிட்டு குரு பூஜை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. கந்தன் தெரு, அருந்ததி நகர், மேட்டுப்பாளையம் கந்தன் தெரு, அருந்ததி நகர். அங்கே வந்து கந்தன் தெரு, அருந்ததி நகர், அக்கனா கேட்டாலும் காந்தி சிலை பக்கத்தில். சென்னை வடபழனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689814 9382268984. இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி. நேரலை பிரார்த்தனையில் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். இந்த மூலிகை பொடியை பயன்படுத்த விரும்பினா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அளவு வெத்தில எழுதி அதுக்கு மேலே இந்த 250 அரிய வகை மூலிகை பொடியை ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேரு கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும், சர்வகாரியமே சித்தியாகும், சகல சௌபாக்கியமும் உண்டாகும். வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகும். வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ண அலைகள் இதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை கஷ்டங்கள் பிரச்சனைலாம் நீங்கும். முகமலர்ச்சி, புத்துணர்ச்சி, சந்தோஷம், மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைகளுக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689814 9382268984. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. இது 1 கிலோ 6100 ரூபாய் ஆகுது.